பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்களிடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் கூட ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். வேதம் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் என்னோடு கூட யோபுவின் புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். யோபு 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதன் பிற்பகுதி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். யோபுவை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோபு தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுள்ளே தேவனுக்கு அந்த அளவு பிரியமும், தேவனுக்கு என்னெல்லாம் காரியங்களை செய்யணுமோ அது எல்லாவற்றையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு மனிதர். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பிசாசு இடைப்பட்டு சில காரியங்களை தேவனுக்கு முன்பதாக சவால் விடுகிறான். தேவன் அந்த காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு. ஆனா பிசாசு சில மோசமான விளைவுகளை யோபுவினுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அட் த சேம் டைம் அந்த புத்தகம் முடியும் பொழுது நாம் பார்க்கிறோம், யோபு எதெல்லாம் இழந்தானோ அதை எல்லாவற்றையும் தேவன் இரட்டிப்பாக கொடுத்தாராம். இன்னும் சொல்ல போனா எல்லாவற்றிலும் இரட்டிப்பாக கொடுத்தாராம். பிள்ளைகள், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாவற்றையும் தேவன் இரட்டிப்பாக கொடுத்ததாக பார்க்கிறோம். இந்த வசனத்துல யோபு 1:21 ஆண்டவர் அழகா சொல்றாரு என்ன அப்படின்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். பல நேரங்கள்ல இதை நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியத்தை இதை நம்ம ஃபாலோ பண்றோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். பல நேரங்கள் அவரானும் வாசிக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிறார், ஏன் கர்த்தர் எடுக்கிறார் அப்படிங்கிற எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ சில காரியங்களுக்கு வந்து யோசிக்கும் பொழுது, அந்த அதிகாரத்தின் முற்பகுதியில பார்க்கும் பொழுது, பிசாசானவன் தேவனிடத்துல போய் என்ன பண்றான், யோபுக்குள்ள எல்லாவற்றையும் நான் கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் ஒரு நாளும் தீமையினால் என்ன பண்றது இல்ல, ஒருத்தனையும் சோதிக்கிறவர் அல்ல. கடந்த வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன், தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எதற்காக சோதித்தார்னா, அது அவனுடைய வாழ்க்கையை கட்டுவதற்காக, இன்னும் டெவலப் பண்ணுவதற்காக, இன்னும் அவனுடைய வாழ்க்கையில எதெல்லாம் மேன்மைப்படுத்தணும், அவன் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறானா என்பதை பார்ப்பதற்காக தான் தேவன் சோதித்தாரே தவிர ஒருவனையும் தேவன் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. வேதம் தெளிவா சொல்கிறது. முழு வேதாகமத்திலும் நீங்கள் எந்த அளவு தேடி பார்த்தாலும் ஒருவனையும் தேவன் தீமையை கொண்டு சோதிக்கிறவர் அல்ல. யாக்கோபுல அழகா சொல்லப்பட்டிருக்கும் அதிகாரத்துல, அவனவன் தன் சுய இச்சையினால சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்ப யோபுவை யார் சோதிச்சா அப்படின்னா, உண்மையாவே தேவன் சோதிக்கல, பிசாசு தான் அவனுடைய காரியங்கள்ல சில காரியங்கள் என்ன பண்றான். மறந்தும் கூட தேவனை குறித்து இந்த மாதிரி காரியங்களை சொல்வதற்கு நம்முடைய வாய் வரக்கூடாது. ஏன்னா தேவன் நல்லவர். ஏன்னா பலரால தேவன் நல்லவர்னு சொல்ல முடியல. சர்ச்சில் நம்ம பேசிட்டு இருக்கும்போது கர்த்தர் நல்லவர் அப்படின்னா ஒரு சிலர் தான் ஆமைன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் தான் அல்லையில சொல்லுவாங்க. அப்போ பலருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நல்லவரா இல்ல. நான் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களிடத்துல கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில இயேசு நல்லவரா இருக்கிறாரா? என் வாழ்க்கையில இயேசு நல்லவரா இருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில அப்படி கேட்டோம் அப்படின்னா, பலருக்கு இயேசு கெட்டவரா இருக்கிறார். ஏன்னா இல்ல, என் வாழ்க்கையில நடக்கிற இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு எல்லாம் காரணம் இயேசு தான், என் வாழ்க்கையில நடக்கிற இந்த மாதிரி கஷ்டங்களுக்கு காரணம் இயேசு தான், என் குடும்பத்துல இந்த மரணம் ஏற்பட்டதுக்கு காரணம் கடவுள் தான், நான் அவரை தேடி போனேன் இப்படின்னு பல காரியங்களை நாம என்ன பண்றோம், தேவன் மீது அடுக்கடுக்கா சில விஷயங்களை நம்ம வைக்கிறோம். ஆனா வேதம் தெளிவாக சொல்கிறது, ஒருவனையும் அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்ப யோபு இதுல தெரியாம சொல்லிட்டாரா? உண்மையா தெரியாம தான் சொல்றாரு. ஏன்னா பின் வரும் அதிகாரங்கள் வசனங்கள்ல சொல்றாரு, நான் மதியமாய் பேசினேன் அப்படிங்கிற வார்த்தைகளை அவர் யூஸ் பண்றாரு. பல நேரங்களில் நாம் தேவனுக்கு பிரியமா தான் வாழ்றோம். நம்ம அறியாமையே தேவனை நமது கண்ணோட்டத்தின்படியாக என்ன பண்றோம், தேவனை நியாயந்து இருக்கிறோம். தேவன் இப்படிப்பட்டவரா தான் இருப்பார், இப்படிப்பட்டவரா இருப்பார், அவர் தான் எடுத்துட்டாரு என்கிட்ட, அவர் தான் கொடுத்துட்டாரு, நான் செஞ்ச தவறான காரியங்களை தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு பல நம்மளுடைய கண்ணோட்டத்தை தேவனுக்கு முன்பதாக நாம் என்ன பண்றோம், திணித்து கொண்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்ப யார் சோதிக்கிறார், யார் திருடுறா, யார் யோபுட்ட இருந்து பிள்ளைகளை எடுத்தார் அப்படின்னா நல்லா சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகள் பரிபூர்ணப்படும், அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்றார். அப்ப திருடன்கிறது பிசாசை குறிக்கிறது. திருடன் பிசாசு தான் உங்க வாழ்க்கையில இருக்கிற நன்மைகள் எடுக்கிறான், உங்க வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்தை எடுக்கிறான், உங்க பிள்ளைகளுடைய ஐஸ்வர்யத்தை எடுக்கிறான், உங்கள்கிட்ட இருக்கிற சுகத்தை எடுக்கிறான். தேவன் அதை எடுக்கிறவரே கிடையாது. ஏன்னா தன் சொந்த குமாரனே உங்களுக்காக கொடுத்திருக்கிறாரு. அவரையே பலியாக கொடுத்தவர் எப்படி உங்ககிட்ட இருக்கிற சின்ன அற்பமான காரியங்களை எடுப்பார்? ஒரு நாளும் தேவனை குறித்து தவறான கண்ணோட்டத்தை அது பற்றியான தவறான கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ள உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவன் என்ன பண்றாரு, ரெட்டிப்பா எல்லாவற்றையும் என்ன பண்றாராம், திரும்ப கொடுக்கிறாராம். எதெல்லாம் ரெட்டிப்பா கொடுத்தாரு? யோபுனுடைய வாழ்க்கையில யோபு தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டாரு, நான் மதியமாய் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தேவன் அவருடைய வாழ்க்கையில ஈடுபட்டு நல்ல விஷயங்களை நிறைய கொடுக்கிறாரு. என்னெல்லாம் கொடுக்கிறாரு? எல்லாவற்றிலும் ரெட்டிப்பாய் பிள்ளைகள் கொடுக்கிறாரு, தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றிலும் ரெட்டிப்பா கொடுக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா யோபுனுடைய வயதை கூட தேவன் என்ன பண்ணாராம், ரெட்டிப்பாக கொடுத்தாராம். யோபுவினுடைய வயதை கூட தேவன் ரெட்டிப்பாக கொடுத்தாராம். கிட்டத்தட்ட அதுல சொல்லப்பட்டிருக்கு, யோபு
10 ஆண்டுகள் வாழ்ந்தால் என்று டைம் லைன்ஸ், அதாவது காலக்கோட்டுல சொல்லப்பட்டிருக்கு. 70 வயதுல இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 140 வருடங்கள் ஆண்டவர் எக்ஸ்ட்ரா கொடுக்கிறார். ஏஜ்ல கூட அவன் இருக்கிற 70 வயசு, ஆனா இன்னும் 70 + 70 140 வயதை அவனோட ஆட் பண்ணி 210 வயதுல என்ன பண்றான்? மரிக்கிறான். ஆண்டவர் ஒரு நாள் நம்ம தீமையினால் சோதிக்கிறவரால். இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை வச்சுட்டு தேவன் என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையை வச்சுட்டு தேவன் தான் இதை செய்தார், ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏன் அனுமதிச்சாருன்னு குழம்பாதீங்க. ஒரு நாள் அவர் உங்க வாழ்க்கையில தீமையை கொண்டு வருகிறவர் அல்ல. அதனால தேவனை குறித்ததான கண்ணோட்டத்தை மாற்றும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதை குறித்து தியானிங்க, சிந்திங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க என் அன்பின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.